பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்ப நம்ம பார்க்க போறது சிறுதானிய பீஸா. சிறுதானிய பீஸா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வரகு, திணை, சாமை, சோளம், வெங்காயம், குடைமிளகாய், மிளகுத்தூள், உப்பு, பால், வெண்ணெய், தக்காளி சாஸ், சோள மாவு. இப்ப சிறுதானிய பீஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். சாதாரணமா பீஸானா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அது நம்ம கடையில் வாங்கும்போது அந்த பன்னு மைதால தான் செய்வாங்க. அந்த பன்னே மைதா போட்டால் தான் அந்த பீஸாவோட பன்னு கிடைக்கும். நம்ம இப்போ சிறுதானியத்தை வச்சு தோசை மாதிரி மாவு அரைச்சி அதில் பீஸா பண்ண போகிறோம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பீஸானாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நம்ம சிறுதானியத்தை போட்டு பண்ண போகிறோம். ரொம்ப சத்தான பீஸா மாதிரி பண்ணி கொடுக்க போகிறோம். அதை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, சீஸு மேலே சீஸ் போட்டால் தான் அது பீஸாவே ஆகும். அதுக்கு நம்ம ஒயிட் சாஸ் பண்ண போகிறோம். ஒயிட் சாஸ் சாதாரணமாக மைதாவில் தான் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் அதாவது சோள மாவில் பண்ண போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு வெண்ணெய் இதில் போட்டு உருக்கிட்டு அதில் மைதாவை போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் பண்ணிவிட்டு அதில் பால் ஊற்றி கலருவாங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு கலரிட்டு அதுக்கப்புறம் பாலை ஊற்றி கலர போகிறோம். கடாய் சூடான பிறகு 1 ஸ்பூன் பட்டர் வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் உருகுனதும் சோள மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட பால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி திக்காக வரும். இதுதான் ஒயிட் சாஸு. ஆனால் ஒயிட் சாஸுன்னு போது மைதாவில் தான் செய்வாங்க. நம்ம சோள மாவில் செஞ்சுருக்கோம். அந்த சாஸ் பதத்துக்கு இருக்கணும். நீங்கள் பால் ஊற்றி கிளறும் போது ஸ்டவ் ஆன்லேயே இருக்கணும். நம்ம இது மண் சட்டின்றதுனால சூடில் அது அப்படியே மிக்ஸ் ஆகுது. நீங்கள் பால் ஊற்றும் போது ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம இந்த சிறுதானியம்லாம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா? திணை, வரகு, சாமை, இது 3மே அரை கப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சதை நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். அரைச்சிக்கோங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இந்த அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம உளுந்து எதுவும் போடலை, வெறும் அரிசியை தான் போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை கல் வச்சு நம்ம தோசை மாதிரி ஊற்றி அதுக்கு மேலே தான் நம்ம பீஸா அந்த டெக்கரேஷன் பண்ண போகிறோம். பீஸா மாதிரி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு தோசை கல் வச்சுக்கலாம். தோசை தட்டு வச்சுட்டோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். தட்டு சூடான பிறகு நம்ம தோசை ஊற்ற போகிறோம். நம்ம இதுக்கு தக்காளி சாஸ் தேவைப்படும். இதை நான் வீட்டில் தான் ரெடி பண்ணேன். எப்படின்னா, தக்காளி, பூண்டு, நாட்டு சக்கரை இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கலரிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி சாஸாக ரெடி ஆயிரும். சரிங்களா? இதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தட்டு சூடாயிருச்சு. பட்டர் கொஞ்சம் நான் தேய்ச்சிக்கலாம். தட்டில் நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. தேய்ச்சிட்டு நம்ம சிறுதானியம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த மாவை ஊற்றிக்க போகிறோம். இதில் இந்த தக்காளி சாஸை அப்படியே கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தோசை மாவு நல்லா திக்காக இருக்கணும். ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், இனிப்பு சோளம் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் தூவிக்கோங்க. அப்புறம் குடைமிளகாய் இதையும் கொஞ்சம் அப்படியே வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வச்சு வெட்டி எடுத்து வச்சாலும் சரி. நம்ம இது கூட சிக்கன் சேர்க்கலாம், முட்டை பொடியாக பண்ணி அது சேர்க்கலாம், மஷ்ரூம் சேர்க்கலாம், அதாவது காளான் சேர்க்கலாம். இந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம அந்த காஞ்ச மிளகாவை கொரகொரன்னு அரைச்சி தான் தூவுவாங்க.
நான் வந்து பெப்பர் தூவுறேன். மேலே கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர் தூவிக்கிறேன். இதுக்கு மேலே சீஸ் போடுவாங்க. நான் வந்து அந்த ஒயிட் சாஸ் பண்ணேன் இல்லைங்களா, இதை நம்ம மேலே போட போகிறோம். இது அந்த ஃபீலிங் இருக்கும், அந்த சீஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது சீஸ் மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். அது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப சுவையான சத்தான சிறுதானிய பீஸா ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பீஸானாலே நம்ம குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க. அதுவும் நம்ம சிறுதானியத்தில் செஞ்சுருக்கோம். சிறுதானியத்தில் நம்ம சாமை, வரகு, திணை இது 3 சேர்த்துருக்கோம். எல்லா சிறுதானியமே வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அடிக்கடி நம்ம சிறுதானிய உணவை சேர்த்துட்டு வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். இதில் சிறுதானியத்துலலாம் வந்து நார்ச்சத்து நிறைய இருக்குது. நார்ச்சத்து இருந்தாலே மலச்சிக்கல் வராது. செரிமானம் ரொம்ப ஈஸியாக ஆகும். சுகர் அளவு நிறைய இருக்கும் இல்லைங்களா, சுகர் அளவு நிறைய இருக்கிறவங்களுக்கு இந்த சிறுதானியம், சாமை இதெல்லாம் சேர்த்துட்டு வரும்போது அவங்க இன்சுலின் அதிகமாக சுரக்கும், சுகர் அளவு கட்டுப்படுத்தும். இவ்வளோ சத்தான நம்ம சிறுதானியத்தை வச்சு ஒரு பீஸா பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.